நல்லூரிலிருந்து சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை ஆரம்பம். இணுவிலில் மகப்பேற்று மருத்துவ சத்திர சிகிச்சை விடுதிகள் திறந்து வைப்பு. பட்டதாரிகளுக்கு அநீதி இழைப்பு சபையில் சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர். 69 லட்சம் மக்கள் இன்னும் எங்களுடன், இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம், ஃபெசில் அறிவிப்பு. தென்னிலங்கையுடன் பேரம் பேசுவதற்கும் சுயாதீனமாக செயற்படவும் பொது வேட்பாளர் சாதகமானது, மணிவண்ணன் கருத்து. சர்வதேச ரீதியில் சிலம்பாட்டத்தில் சாதனை படைத்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கௌரவிப்பு. மன்னாரில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் சட்டவிரோதமாக விற்பனை. தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் பொறிமுறை, டக்ளஸ் விளக்கம். திருகோணமலையில் அபகரிக்கப்படும் தனியார் நிலங்கள், கவலை வெளியிட்டுள்ள மக்கள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள அமெரிக்க உதவி செயலாளர். நாட்டில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள், அபாய வலயங்களாக வடக்கு உட்பட 4 பிரிவுகள். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திலிருந்து சிவனொளி பாதமலைக்கு தல யாத்திரை இன்றைய தினம் ஆரம்பமானது. நல்லூர் கந்தசுவாமி கோவிலை இன்று காலை வழிபட்ட பின்னர் பக்தர்களால் தல யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. யாத்திரை 3 நாட்களில் சிவனொளி பாதமலையை சென்றடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை முதலுதவி சங்கு, இந்து சமய தொண்டர் சபையும் மலையக இந்து குருவார் ஒன்றியமும் இணைந்து யாத்திரையை ஒழுங்குபடுத்தின. 126வது வருடம் பழமை வாய்ந்த இனுவில் மேக்னியூட் வைத்தியசாலையில் புகழ்பெற்ற மகப்பேற்று வைத்தியர் கங்கம்மா அவர்களின் ஞாபகார்த்தமாக புதிதாக அமைக்கப்பட்ட மகப்பேற்று மருத்துவ சத்திர சிகிச்சை விடுதிகள் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வு சிறுவர்கள், குழந்தைகள் சத்திர சிகிச்சை நிபுணர் பாசாயந்தன் தலைமையில் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட கட்டட தொகுதியை திறந்து வைத்தார். இக்கட்டட தொகுதியானது வைத்திய நிபுணர் பாசாயந்தன் மற்றும் அவரது பாரியார் கிருபாலினி அவர்களது சொந்த நிதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் விருந்தினர்களாக தென்னிந்திய திருச்சபையின் பேராயர் பத்மதயாளன், சத்திர சிகிச்சை பேராசிரியர் வைத்திய நிபுணர் எஸ் ரவிராஜ் கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினர்களாக மகப்பேற்று வைத்திய நிபுணர்களான ஜே கஜேந்திரன், என் சரவணபவன், வை சிவாகரன், ஆர் துவாரதீபன் ஆகியோரும் விசேட அதிதியாக இலங்கை நிர்வாக சேவையின் உயர் அதிகாரி போ பிரேமினியும் கலந்து சிறப்பித்தனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஒட்டகப்புலத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 234.8 ஏக்கர் காணிக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதைகள் திறக்கப்பட்டுள்ளன. வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் காணி மற்றும் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளர் ஆகியோர் கடந்த 7ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட பகுதிக்கு களவிஜயம் மேற்கொண்டு பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடியதற்கு அமைவாக 2 வீதிகள் திறக்கப்பட்டுள்ளன. பொன்னாலை பருத்தித்துறை கடற்கரை வீதியில் பலாலை வடக்கு பாடசாலை அருகிலும், விமான நிலைய வீதியில் மருதடி சந்தையிலிருந்து பலாலி நோக்கி செல்லும் வீரப்பளை வீதியும் திறக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக விமான நிலைய வீதியூடாகவும் ஒட்டகப்புலம் பிரதான வீதியூடாகவும் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு செல்ல ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வசாவிளான் கிழக்கு J244, வசாவிளான் மேற்கு J245, பலாலி வடக்கு J254, பலாலி கிழக்கு J253, பலாலி தெற்கு J252 ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு முற்பட்டு 234.8 ஏக்கர் காணி அண்மையில் விடுவிக்கப்பட்டது. இங்கு வசித்த 327 குடும்பங்கள் காணி உரிமை கோரி பதிவு செய்துள்ளதுடன் அவர்களில் 171 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்களின் காணிகளை அடையாளப்படுத்தி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீரா பிரச்சினையாக வைத்திருந்து அரசியல் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தீவக அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்தார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் அவலங்களையும் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தி குறுகிய அரசியல் ஆதாயம் தேடும் தரப்புகள் தமது நலன்களுக்காக தமிழ் மக்களை இன்னும் ஒரு முறை பலிக்கடாவாக்க முனைகின்றார்கள். இவ்வாறான முட்டாள்தனமான முயற்சிகள் கடந்த காலங்களில் ஆயுத போராட்ட குழுக்களினாலும் மிதவாத தமிழ் தலைமைகளினாலும்
பலமுறை முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றினால் நமது மக்களுக்கு எவ்வித நன்மைகளும் கிடைக்கவில்லை. மாறாக மீள முடியாத பின்னடைவுகளையே ஏற்படுத்தியிருந்தன. எனினும் நடைமுறை சாத்தியமான சிந்தனையோ சரியான வேலை திட்டத்தினை முன்வைத்து அதற்காக உழைக்கும் குணாம்சமோ இல்லாதவர்கள் நமது மக்களை உணர்ச்சியூட்டும் தோற்றுப்போன விதிமுறையையே மீண்டும் கையில் எடுத்து தம்மை அரசியலில் நிலைநிறுத்த முனைகின்றார்கள். ஆனால் EPDP ஆகிய நாங்கள் நமது மக்களுக்கு சரியான வழியை காட்டுகின்ற தனித்துவமான தரப்பு என்ற அடிப்படையிலேயே செயற்பட்டு வருவதுடன் தேர்தல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றோம். மக்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட பிரச்சினைகள் முதல் அபிவிருத்தி உள்ளடங்கலான அரசியல் தீர்வு வரையிலான 3 ஆக்களும் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக EPDP மட்டும்தான் இருக்கின்றது. கடந்த 34 வருடங்களாக பல்வேறு விடயங்களில் அவை நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றன. அதற்கு நாம் கட்டி வளர்த்துள்ள தேசிய நல்லிணக்கமும் கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றது. எனவே அடுத்து வரவுள்ள தேர்தல் என்பது தமிழ் மக்களை வெற்றியின் கதாநாயகர்களாக அடையாளப்படுத்தும் வகையில் எமது செயற்பாடுகளும் மக்களுக்கான தெளிவுபடுத்தல்களும் அமைய வேண்டும். அதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை அடைவதற்கான வழியை பிரகாசமாக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாண ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் வர்த்தக பிரிவு பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து இவ்வாறு தெரிவித்தார். மேல் மாகாண ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நியமனம் வழங்கப்பட்டு வருகின்றது. 6000 வெற்றிடங்களில் 2951 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றாலும் வர்த்தக பிரிவு பட்டதாரிகளில் 1200 பேர் விண்ணப்பித்திருந்த போதிலும் ஒரு வர்த்தக பட்டதாரிக்கேனும் இதுவரை நியமனம் கிடைக்கவில்லை. அது தொடர்பில் அவதானம் செலுத்தி அவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். இளம் தலைமுறைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் எனவும் இன்னும் 69 லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்களா இல்லையா என தேர்தலை வைத்து தான் பார்க்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி தேர்தல் நிலையம் இன்று பத்திரமுல்ல ரஜமால் தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை அலுவலகங்கள் தொகுதிகள் மட்டத்திலும் திறக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாக பொதுஜன பெரமுன மேலும் தெரிவித்துள்ளது. இங்கு பசில் ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் கிடைக்கவில்லை. ஆணைக்குழு அதன் வேலையை செய்கின்றது. நாங்கள் எங்கள் வேலையை செய்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு விரைவில் வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும். இது குறித்து கட்சி தலைமைக்கு அறிவித்திருக்கின்றேன். இடம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம். இன்னும் 69 லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்களா இல்லையா என தேர்தலை வைத்துதான் பார்க்க வேண்டும். எமது பிளானை வெளியே சொன்னால் அடுத்தவர்களும் அதனையே செய்வார்கள். நாட்டுக்காக நிற்கும் எவருடனும் சேர்ந்து பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் மற்றும் ஒரு கலந்துரையாடல் நேற்று இரவு இடம்பெற்றது. எதிர்கால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக இருவருக்கும் இடையிலான 6வது கலந்துரையாடல் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களை தேசிய நீரோட்டத்தில் இணைப்பதற்குரிய நகர்வுகளை முன்னெடுத்து வரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இம்மாதம் முதல் காணி உரித்தை வழங்குவதற்குரிய வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவருமான பாரத் அருள்சுவாமி தெரிவித்துள்ளார். ஹட்டன் பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்துக்குரிய ஆதரவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வழங்கி வருவதாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பக்கம் மக்கள் சக்தி நிற்பதாலும் பேரம் பேசுதல் மூலம் மக்களுக்குரிய அபிவிருத்தி அரசியல் மற்றும் உரிமை அரசியலை வெற்றிகரமாக காங்கிரஸ் முன்னெடுத்து வருகின்றது. குறிப்பாக சம்பள உயர்வு விவகாரத்தில் பெருந்தோட்ட கம்பெனிகள் இழுத்தடிப்பு போக்கை கடைபிடித்த நிலையில் இது விடயத்தில் அரசு தலையிட்டு நாளொன்றுக்கு 1700 ரூபாய் கிடைப்பதற்கு வழி சமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. கம்பெனிகளுக்கு எதிராக தற்போது சட்ட சமரை எதிர்கொள்வதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வந்துள்ளது. அத்துடன் மே 26ஆம் தேதி முதல் சௌமிய பூமி திட்டத்தின் கீழ் காணி உரித்து வழங்கப்படும். இது மலையக வரலாற்றில் மகத்தானதொரு அரசியல் வெற்றியாகும். எமது பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருப்பதனால் தான் அமைச்சரவையூடாக பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிகின்றது. ஆனால் இலங்கை தொழில் காங்கிரஸை விமர்சித்தால் தான் சிலருக்கு அரசியல்
அரசியல் செய்ய முடியும். காங்கிரஸால் தான் அவர்களும் வாழ்கின்றார்கள். வாழ்ந்துவிட்டு போகட்டும். தற்போது மக்களுக்கு சேவை செய்வது யார், வாய்ச்சொல் அரசியல் நடத்துவது யார் என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை விட அரசு நிறுவனங்களின் பிரதானி பதவி மேலானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார். சலுகைகள் கிடைப்பதாகவும் புது விளக்கம் அளித்துள்ளார். சலுகைகளுக்காக எப்போதும் ஏற்கும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு இந்த பதவியை ஏற்றால் நல்லது. ஏனெனில் அதி உயர் சபையான நாடாளுமன்றம் கூட சிறந்த இடமாக மாறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் ஒரு பகுதியாக இல்லாமல் நாம் அவர்களுடன் பேரம் பேசும் வலு உடையவர்களாகவும் சுயாதீனமாகவும் உரிமையுடனும் செயற்பட பொது வேட்பாளர் சிறந்த தீர்மானமாக அமையும் என முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் ஒருமித்ததாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலும், அந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளர் அனைத்து தரப்பினது சம்மதத்தோடும் இணக்கப்பாட்டோடும் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்க வேண்டும் என்கின்ற கருத்தியல் வலுவாக இந்த தேர்தலிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தியலை நான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதி முதல் நான் கூறி வருகின்றேன். தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதுதான் பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. காரணம், கடந்த பல ஜனாதிபதி தேர்தல்களிலே நாங்கள் மாறி மாறி பலருக்கும் வாக்களித்திருக்கிறோம். குறிப்பாக யுத்தத்துக்கு பின் கூட தமிழ் மக்கள் சார்பிலே நான் ஜனாதிபதி தேர்தல்களிலே வாக்களித்ததில்லை. ஆனால் தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் வாக்களித்த எவரும் ஜனாதிபதியாக வந்தவராகவும் இருக்கலாம், வராதவராக இருக்கலாம். எவரும் அதற்கு பிறகு அந்த வாக்குகளை பெற்றதற்கு பின்னாடி தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு, அவர்களுடைய அரசியல் உரிமைகளுக்கு எத்தகைய நன்மைகளையும் செய்யவில்லை என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறாக இருந்து வருகிறது. இந்த தேர்தலிலும் தென்னிலங்கையிலே பிரதானமாக போட்டியிடக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்களாக கருதப்படுகின்ற நபர்கள் தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் பிரச்சினை தொடர்பாக தங்களுடைய தீர்வு திட்டங்களை முன்வைப்பதிலே தயக்கம் காட்டி வருகின்றார்கள். அவர்கள் அதை பெரிதாக கொள்ளவில்லை. இந்த நிலையில் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதன் ஊடாக எங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்குமா என்று பார்த்தால் என்னை பொறுத்த மட்டிலே இல்லை என்பதாகத்தான் எங்களுடைய வரலாறு சொல்கிறது. இந்த இடத்திலே தமிழ் மக்களினுடைய ஒரு நிலைப்பாட்டாக எங்களுடைய உரிமைக்கான கோரிக்கைகள் நீண்ட காலமாக தொடர்ந்தும் ஒலித்து வருகிறது என்பதை காண்பிப்பதற்கு ஒரு பொது வேட்பாளரை கோட்பாட்டு ரீதியாக களமிறக்கி தமிழ் மக்களுடைய கோட்பாட்டை, தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கோரிக்கையை அந்த வேட்பாளரின் ஊடாக ஒரு மக்கள் ஆணையாக தமிழ் மக்களிடம் கோருவது மிக அத்தியாவசியமானது என்று நான் நினைக்கின்றேன். காரணம், நாங்கள் காலத்துக்கு காலம் எங்களுடைய நிலைப்பாடுகளை சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 1978 தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டுமென்று ஒரு சுலோகத்தை முன்வைத்து அந்த தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டிருந்தது. அதிலே தமிழ் மக்கள் அமோக வெற்றியை தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கொடுத்திருந்தார்கள். அதனூடாக எங்களுடைய நிலைப்பாட்டை 78ஆம் ஆண்டு சொல்லியிருந்தார்கள். அதுக்கு பின்னர் கூட 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கைகளை முன்வைத்து பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு கோரியிருந்தது. அதனூடாகவும் தமிழ் மக்கள் பெருமளவிலே அந்த கோரிக்கைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்பொழுது யுத்தம் முடிவடைந்திருக்கிறது. யுத்தத்துக்கு பின்னாடி மீண்டும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளிலிருந்து எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அடைய வேண்டும் என்கின்ற எங்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து தமிழ் மக்கள் இன்னும் விலகவில்லை என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு வாக்கெடுப்பாக இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தமிழ் மக்களுடைய தரப்பிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் விடப்பட்டு கொண்டிருக்கின்றன. சர்வஜன வாக்கெடுப்புகள் தொடர்பான கோரிக்கைகள். ஆகவே அரசாங்கத்தினுடைய செலவிலே வைக்கப்படுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கோட்பாட்டு ரீதியாக எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை
முன்னிலைப்படுத்தி அதற்கு மக்களுடைய ஆதரவை நாங்கள் வேண்டுகின்ற விதமாக இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என வடகிழக்கு தலைவர்களில் பரவலாக மக்களிடம் தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுடன் கடந்த காலங்களில் இணைந்து பயணித்தவர்கள் என்ற வகையில் உங்களுடைய கருத்து மாறாமல் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்த பொழுதுதான் எங்களுக்குள் மிக பிரதானமான முரண்பாடு ஏற்பட்டது. 2019 ஆண்டு தேர்தல் காலப்பகுதியிலே, ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே, அந்த காலப்பகுதியிலே நான் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக கோட்பாட்டு ரீதியான சரியான விளக்கத்தை கோரிய பொழுது அவர்களிடம் எந்த கோட்பாட்டு ரீதியான சரியான விளக்கங்களும் இருக்கவில்லை. நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சந்தித்து அவர்களோடு வேறும் பலரும் இருந்தார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது தொடர்பாக காரசாரமான விவாதத்திலே ஈடுபட்டிருந்த பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சரியான பதில்களை அதிலே எனக்கு வழங்க முடியாத சூழ்நிலை அவருக்கு இருந்தது. ஏன் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கு குதர்க்கமான பதில்களை அவர் கூறிக்கொண்டிருந்தாரே தவிர கோட்பாட்டு ரீதியாக என்னோடு அவரால் பதிலளிக்க முடியாமல் இருந்தது. இந்த நிலையிலே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன், 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதிகளிலே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினாலே ஒரு பொதுநிலைப்பாட்டை எடுப்பதற்காக கூட்டம் கூட்டப்பட்ட பொழுது 13 அம்ச கோரிக்கைகளிலே இணக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அதிலே ஒரு கோரிக்கையை 14வது கோரிக்கையாக முன்வைத்து அதிலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் வெளியேறி இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே அதன் பின்னர் இன்னும் ஒரு துண்டு பிரசுரத்தை அச்சிட்டு வெளியிட்டார்கள். இந்த கோரிக்கைகளை ஏற்கின்ற ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை நாங்கள் ஏற்போம் என்று. உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன், அவர்கள் புறக்கணிக்க சொல்லவில்லை. நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம், அந்த தேர்தல் துண்டு பிரசுரம் எங்காது இருந்தால் நீங்கள் பாருங்கள், புறக்கணிக்கிறோம். ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்று யாராவது முன் வந்தால் நாங்கள் வாக்களிப்போம் என்று பின்னர் ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு ஊராக கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், திரு சிவாஜிலிங்கம் அண்ணா சொல்லியிருக்கிறார் இந்த துண்டு பிரசுரத்தில் இருக்கிற விஷயத்தை. அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் நினைக்கிறேன் இங்கே தான் வைத்தவர் உண்டு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் சொல்லியிருந்தார், நான் அந்த நிபந்தனைகள் எல்லாத்தையும் ஏற்கிறேன், எனக்கு வாக்களிக்க உண்டு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று. உங்களுடைய பிரசுரத்தின்படி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதையும் அவர்கள் மறுத்துவிட்டார். அப்போ ஏன் நீங்கள் இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதுக்கு அவர்களிடம் பதில் இல்லை. அவர்களுடைய முழு நோக்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் அல்லது அழுத்தமான உத்தரவு ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து ராஜபக்சக்களை வெல்ல வைப்பதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது. அதிலே தான் எங்களுக்குள் பாரிய முரண்பாடு ஏற்படுத்தப்பட்டது. நான் சொன்னேன், இந்த நிலப்பாடுகளை எங்களுடைய நிலப்பாடுகளை ஏற்கின்ற தரப்புகளுக்கு நாங்கள் வாக்களிப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்பது தமிழ் தேசத்தை வென்றெடுக்கும் என்றெல்லாம் சொல்லுவது அடிமட்ட முட்டாள்தனமான கருத்து. ஏனென்றால் அரசியலமைப்பிலே இப்பொழுது ஒரு கருத்து தென்னிலங்கையிலும் இருக்கிறது, ஜனாதிபதி ஆட்சி முறையை நீக்கிவிடுவோம் என்று. ஜனாதிபதி தேர்தலை முறைமையை நீக்கிவிட்டால் எங்களுடைய இன பிரச்சனை தீர்ந்து விடுமா? அல்லது 78ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி முறைமையே இல்லை, அதுக்கு முன்னர் தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனை இருக்கவில்லையா? அதுக்கு முன்னரும் இனப்பிரச்சனை இருந்தது. ஆகவே ஜனாதிபதி என்ற ஒரு விடயம் தமிழ் மக்களுடைய அரசியலோடு தொடர்பட்ட ஒரு விடயம் இல்லை. தமிழீழ விடுதலை புலிகள் 2005ஆம் ஆண்டு தேர்தலை புறக்கணிக்க சொல்லியிருந்தார்கள். அதுக்கான காரணம் வேறு. அது அவர்களுடைய சில முடிவுகளை வென்றெடுப்பதற்கான தேவைப்பாடு. அதைவிட களஜதார்த்தம் ஒன்று இருந்தது. வடக்கு கிழக்கிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆளுகை இருந்தது, அங்கே ஒரு நிழல் அரசாங்கம் இருந்தது. ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு அது தென்னிலங்கையிலே நடக்கின்ற தேர்தலிலே தங்களுடைய ஆளுகைக்குள் இருக்கின்ற ஒரு மக்கள் அக்கறை செலுத்த வேண்டியதில்லை. அவர்கள் தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தலைவர் இங்கே இருக்கிறோம், ஆகவே அந்த வென்று வருகிற தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்பது விடுதலை புலிகளுடைய நிலைப்பாடு. அங்கே யதார்த்தபூர்வமாக களத்திலே ஒரு நிழல் அரசாங்கம் ஒன்று இருந்தது. இன்று அந்த நிலைமை இல்லை. ஆகவே அதையும் இதையும் நாங்கள் ஒப்பிடுவது என்பது வேறு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். அதே நேரம் சில தரப்புகளை வெல்ல வைப்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற பூச்சாண்டிகள்லாம் இந்த
புறக்கணிப்பாக கடந்த காலங்களிலே இருந்தது. அதை கூட தர்க்க ரீதியாக சொல்ல முடியாத நிலைமையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமை அந்த நேரம் இருந்தது. அதனால்தான் நாங்கள் பாரதூரமாக முரண்பட வேண்டிய நிலைமை அந்த காலப்பகுதியில் இருந்தது. அவர்களுக்கு ராஜபக்சக்களை வெல்ல வைக்க வேண்டிய தேவை வெளிப்படையாக இருந்தது. அந்த அழுத்தம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே அதை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. சர்வதேச ரீதியில் இடம்பெறும் சிலம்பாட்ட போட்டி இவ்வருடம் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. இதில் பங்கு பெற்றி சாதனை படைத்த இனிய வாழ்வு இல்ல மாணவிகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. சர்வதேச ரீதியிலாக இடம்பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிலம்பாட்ட போட்டி இவ்வருடம் இலங்கையில் இடம்பெற்றிருந்தது. உலக சிலம்பம் விளையாட்டுச் சங்கத்தின் ஏற்பாட்டில் யழ்துறையப்பா விளையாட்டரங்கில் கடந்த சனிக்கிழமை இது இடம்பெற்றிருந்தது. குறித்த போட்டியில் புதுக்குடியிருப்பு இனிய வாழ்வு இல்லத்தினை சேர்ந்த 26 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கு பெற்றி 13 தங்கப்பதக்கம், 8 வெள்ளிப்பதக்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் புதுக்குடியிருப்பு மண்ணுக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். சிலம்பாட்ட போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணத்தில் அமைந்துள்ள இனிய வாழ்வு இல்லத்தில் நடைபெற்றிருந்தது. இந்நிகழ்வில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் சிலம்ப பயிற்றுவிப்பினை வழங்கிய ஜெயம் ஜெகன் ஆசிரியரும் கௌரவிக்கப்பட்டார். இனிய வாழ்வு இல்லத்தின் தலைவரும் மகாட இறைவரி திணைக்களத்தின் பிரதியாணியாளருமான ஜேசு ரெஜினால்டின் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மேலதிக மாவட்ட செயலாளர் காணி ஜெயகாந்தன், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக நிர்வாக கிராம அலுவலர் தமிழ்ச்செல்வன், இனிய வாழ்வு இல்லத்தின் முகாமையாளர் எஸ் ரவீந்திரன், செயலாளர் கலாநிதி பொன்பெயரின் விநாயகம், பொருளாளர் இலங்கை வங்கி ஓய்வு நிலை முகாமையாளர் திருச்செல்வம் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி மற்றும் நடுக்குடா பாவிலன் பாட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் 160 ஏக்கர் பனைமரங்கள் கொண்ட காணிகள் சட்டவிரோதமான முறையில் இந்திய தனியார் கம்பெனி ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கனியமணல் அகழ்வுக்கு குறித்த விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வரும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இவ்விடயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், குறித்த காடியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் அளிக்கப்பட்டு கனியமணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது குறித்த காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் குறித்த காடியின் உரிமையாளர்கள் அங்கு சென்ற நிலையில் போலீசார் கைது செய்வோம் என அச்சுறுத்துவதாகவும் அடாவடித்தன காணி அபகரிப்பு இடம்பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தமது பூர்வீக காணிகளை அடாதாக பீடிக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்விடயம் குறித்து தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தும் போலீசார் வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் நமது சமூகமும் பாரிய அளவில் பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றார்கள். பனை உற்பத்தியை நம்பி வாழ்ந்து வந்த நிலையில் தற்போது பனைமரங்கள் உள்ள காணி அபகரிக்கப்பட்டு பனைமரங்களும் வெட்டப்பட்டு வருகின்றது. தற்போது நமது வாழ்வாதாரத்துக்கான பனைமரங்களும் வெட்டப்படுகின்றது. தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு மணல் அகழ்வுக்காக குறித்த காணியை விற்பனை செய்துள்ள நிலையில் தற்போது எங்களை உள்ளே நுழைய விடாது காணிக்கு சுற்றுவேலி அடைக்கப்பட்டு வருகின்றது. எனவே உரிய உயர் அதிகாரிகள் இவ்விடயத்தில் தலையிட்டு எமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த காணியை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தேசிய நல்லிணக்கமே நிறைவேற்றிக் கொடுக்கும் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழில் வேலடை துறையூர் முருகன் ஆலய பொது மண்டபத்தில் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தீவகத்துக்கும் இபிடிபிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பும் வரலாறும் உண்டு. 1990ஆம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தினை பயன்படுத்தி தேசிய நல்லிணக்கத்தினை வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வினை காண்பதற்கான பயணத்தினை முன்னெடுத்து வருகின்றேன். அதன் ஒரு அங்கமாகவே நாம் இந்த தீவக மண்ணில் மக்களின் கோரிக்கையுடன் கால் பதித்து மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்த செயற்பாடையும் சேர்க்கின்றோம். அதே நேரம் ஏறத்தாழ 3 தசாப்தங்களாக தமிழ் மக்களில் தொடர்ச்சியாக தெரிவு செய்யப்படுகின்ற மக்கள் பிரதிநிதியாக நான் இருக்கின்றேன். அதற்கு இந்த தீவக மக்களின் பங்களிப்பு அதிகமானதாகவே இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் நம்மால் வளர்க்கப்பட்டு வருகின்ற தேசிய நல்லிணக்கம் காரணமாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடிந்தது. அதேபோன்று எமது மக்களின் வாழ்வாதார எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பமாகவும் இதனை பயன்படுத்த முடிகின்றது. மேலும் எதிர்காலத்திலும் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு தேசிய நல்லிணக்க பொறிமுறையை நடைமுறையில் சாத்தியமானதாக இருக்கும். அந்த வகையில் நமது மக்கள் போதிய அரசியல் பலத்தினை எமக்கு வழங்குவார்களாக இருந்தால் அவர்களின் அபிவிருத்தி மட்டுமல்லாது அரசியல் அபிலாஷைகளையும் நம்மால் பெற்றுத்தர முடியும் என்ற யதார்த்தத்தையும் நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமன்றி மக்களுக்கு சரியான வழிகாட்டும் வகையிலும் அவர்கள் மத்தியில் காணப்படும் குழப்பங்களுக்கு சரியான தெளிவு வழங்கும் வகையிலும் கட்சியின் செயற்பாடுகள் அமைய வேண்டும். ஏனைய கட்சிகளை போன்று இழுபட்டு செல்லும் வகையில் இபிடிபி கட்சியின் செயற்பாடுகள் இருக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார்.
அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இலங்கை, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விஜயமானது இன்றிலிருந்து எதிர்வரும் 15ஆம் தேதிக்கிடையில் நடைபெறவுள்ளது. இந்த விஜயத்தின் போது ஒவ்வொரு நாட்டுடனும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மற்றும் சுதந்திரமான, திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்க ஆதரவை நிரூபிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருதரப்பு செயற்பாட்டினை ஈடுபாட்டினையும் மேம்படுத்துவதற்காக துணை செயலாளர் துணை தூதரக பணியாளர்களை சந்திக்க உள்ளார். இதன் பின்னர் டொனால்ட் இலங்கையின் அமெரிக்காவின் பங்களித்துவத்தை ஆழப்படுத்த கொழும்புக்கு செல்லவுள்ளார். லூவின் சந்திப்புகளில் இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சிக்கான அமெரிக்காவின் ஆதரவும், சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தின் அடிப்படையான வலுவான சிவில் சமூகத்தின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் உறுதிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனையடுத்து உதவி செயலாளர் லூ டாக்காவில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு டாக்காவில் அரசாங்க அதிகாரிகள், சிவில் சமூக தலைவர்களை சந்தித்து அமெரிக்க வங்காளதேச ஒத்துழைப்பை பற்றி விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 23,000-ஐ அண்மித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 4,899 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வடமாகாணத்தில் 4,397 பேரும், மத்திய மாகாணத்தில் 1,977 பேரும் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளார்கள். அதோடு 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயம் உள்ள வலயங்களாக இனங்காணப்பட்டுள்ளன. அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை 22,943 டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். எனவே டெங்கு நோய் பரவலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.